सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ। AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। இந்த மாநிலத்தை பாராய் மகனே, உந்தன் வாழ்க்கை தனை உணர்வாய் மகனே. இளம் மனதில் வலிமை தனை ஏற்றடா, முகவாட்டம் அதை உழைப்பால் மாற்றடா. இந்த மாநிலத்தை பாராய் மகனே, உந்தன் வாழ்க்கை தனை உணர்வாய் மகனே. இளம் மனதில் வலிமை தனை ஏற்றடா, முகவாட்டம் அதை உழைப்பால் மாற்றடா. இந்த மாநிலத்தை பாராய் மகனே. துயர்தனை கண்டே பயந்து விடாதே, சோர்வை வென்றாலே துன்பமில்லை. உயர்ந்திடவே நீ உன்னையே நம்பிடுவாய், உதவி செய்வார்கள் யாரும் இல்லை. இந்த மாநிலத்தை பாராய் மகனே, உந்தன் வாழ்க்கைதனை உணர்வாய் மகனே. இளம் மனதில் வலிமை தன்னை ஏற்றடா, முகவாட்டம் அதை உழைப்பால் மாற்றடா. இந்த மாநிலத்தை பாராய் மகனே. இந்த மாநிலத்தை பாராய் மகனே, உந்தன் வாழ்க்கைதனை உணராய் மகனே. இளம் மனதில் வலிமை தன்னை ஏற்றடா, முகவாட்டம் அதை உழைப்பால் மாற்றடா. இந்த மாநிலத்தை பாராய் மகனே. நீயா இல்லை நானா, நெஞ்ச கதவை கொஞ்சம் திறந்தது நீயா இல்லை நானா. நீயா இல்லை நானா. நானா இல்லை நீயா. நானா இல்லை நீயா, ஒரு நிலையிலிருந்து வலையில் விழுந்தது நானா இல்லை நீயா. நானா இல்லை நீயா. ஊர்வலமாக பார்வையில் வந்தது நீயா இல்லை நானா. ஒரு மேடை இல்லாமல் நாடகம் வைத்தது நானா இல்லை நீயா. நீயா இல்லை நானா, நெஞ்ச கதவை கொஞ்சம் திறந்தது நீயா இல்லை நானா. பசித்தவன் முன்னே பழமாய் வந்தது நீயா இல்லை நானா. இளம் பருவத்தின் வாசலில் உருவத்தை பார்த்தது நானா இல்லை நீயா. இளம் பருவத்தின் வாசலில் உருவத்தை பார்த்தது நானா இல்லை நீயா. ஒரு நாள் வந்தது உள்ள
இல்லை நீயா இங்கு மறுமுறை வரும் வரை மயக்கத்தில் இருப்பது நானா இல்லை நீயா இன்று உள்ள திரையில் ஓவியம் வரைந்தது நானா இல்லை நீயா நானா இல்லை நீயா ஒரு நிலையிலிருந்து வலையில் விழுந்தது நானா இல்லை நீயா நெஞ்ச கதவை கொஞ்சம் திறந்தது நீயா இல்லை நானா நீயா இல்லை நானா நானா இல்லை நீயா கண்ணங்கள் பொன்மணி தீபத்தில் பால் பொங்கல் பொங்குது பன்னீரிலே பொங்கல் பிறந்தாலும் தீபம் எரிந்தாலும் ஏழைகள் வாழ்வது கண்ணீரிலே இந்த ஏழைகள் வாழ்வது கண்ணீரிலே பூசித்து கண்ணங்கள் பொன்மணி தீபத்தில் பால் பொங்கல் பொங்குது பன்னீரிலே பொங்கல் பிறந்தாலும் தீபம் எரிந்தாலும் ஏழைகள் வாழ்வது கண்ணீரிலே இந்த ஏழைகள் வாழ்வது கண்ணீரிலே கண்ணீர் உட்பிட்டு காவேரி நீரிட்டு கலயங்கள் ஆடுது சோரின்றி இதயங்கள் ஏங்குது வாழ்வின்றி கண்ணுறங்கு கண்ணுறங்கு பொன்னுலகம் கண்ணில் காணும் வரை கண்ணுறங்கு கண்ணுறங்கு பூசித்து கண்ணங்கள் பொன்மணி தீபத்தில் பால் பொங்கல் பொங்குது பன்னீரிலே பொங்கல் பிறந்தாலும் தீபம் எரிந்தாலும் ஏழைகள் வாழ்வது கண்ணீரிலே இந்த ஏழைகள் வாழ்வது கண்ணீரிலே கண்ணாடி வளையலும் காகித பூக்களும் கண்ணே உன்மேனியில் நிழலாடும் இல்லாத உள்ளங்கள் உறவாகும் கண்ணுறங்கு கண்ணுறங்கு பொன்னுலகம் கண்ணில் காணும் வரை கண்ணுறங்கு கண்ணுறங்கு பூசிட்டு கண்ணங்கள் பொன்மணி தீபத்தில் பால் பொங்கல் பொங்குது பன்னீரிலே அடிக்கிற கைதான் அணைக்கும் பாடி அடிக்கிற கைதான் அணைக்கும் அணைக்கிற கைதான் அடிக்கும் அணைக்கிற கைதான் அடிக்கும் இனிக்கிற வாழ்வே
கசக்கும் இனிக்கிற வாழ்வே கசக்கும் கசக்கிற வாழ்வே இனிக்கும் ஆறு கசக்கிற வாழ்வே இனிக்கும் அடிக்கிற கைதான் அணைக்கும் அணைக்கிற கைதான் அடிக்கும் இனிக்கிற வாழ்வே கசக்கும் கசக்கிற வாழ்வே இனிக்கும் அடிக்கிற கைதான் அணைக்கும் புயலுக்கு பின்னே அமைதி வரும் துயருக்கு பின் சுகம் ஒரு பாதி புயலுக்கு பின்னே அமைதி வரும் துயருக்கு பின் சுகம் ஒரு பாதி புயலுக்கு பின்னே அமைதி வரும் துயருக்கு பின் சுகம் ஒரு பாதி இருளுக்கு பின் வரும் ஜோதி இதுதான் இயற்கை நியதி இருளுக்கு பின் வரும் ஜோதி இதுதான் இயற்கை நியதி இதுதான் இயற்கை நியதி அடிக்கிற கைதான் அணைக்கும் அணைக்கிற கைதான் அடிக்கும் இனிக்கிற வாழ்வே கசக்கும் கசக்கிற வாழ்வே இனிக்கும் அடிக்கிற கைதான் அணைக்கும் இறக்கிற ஊற்றே சுரக்கும் இடி இடிக்கிற வானம் கொடுக்கும் இறக்கிற ஊற்றே சுரக்கும் இடி இடிக்கிற வானம் கொடுக்கும் இறக்கிற ஊற்றே சுரக்கும் இடி இடிக்கிற வானம் கொடுக்கும் விதைக்கிற விதைதான் முளைக்கும் இதுதான் இயற்கை நியதி விதைக்கிற விதைதான் முளைக்கும் இதுதான் இயற்கை நியதி இதுதான் இயற்கை நியதி அடிக்கிற கைதான் அணைக்கும் அணைக்கிற கைதான் அடிக்கும் இனிக்கிற வாழ்வே கசக்கும் கசக்கிற வாழ்வே இனிக்கும் அடிக்கிற கைதான் அணைக்கும் அணைக்கிற கைதான் அடிக்கும் இனிக்கிற வாழ்வே கசக்கும் கசக்கிற வாழ்வே இனிக்கும் வயதில் நாய் குணம் அதை நாம் தான் தெரிஞ்சு நடக்கணும்.
சிடு மூஞ்சி உனக்கு சிரிச்ச மூஞ்சியா? இந்த பக்கம் வர, அந்த பக்கம் வர, அந்த பக்கம் வர, இந்த பக்கம் வர. நாடகம் ஆடுறியா என்ன? எல்லோர் வாழ்க்கையும் நாடகம் தான், இருக்கிற வரையில பாடகம் தான். எல்லோர் வாழ்க்கையும் நாடகம் தான், இருக்கிற வரையில ஆடகம் தான். 40 தான் அதில் இடைவேளை, கொஞ்சம் நரையும் திரையும் வரும் வேளை. 40 வயதில் நாய் குணம், அதை நாம் தான் தெரிஞ்சு நடக்கணும். 60 வயதில் செய் குணம், அப்ப அனுசரிச்சு நாம் அணைக்கணும். எனக்கு நரையும் வரல, தலையும் வரல. முடி கருப்பாதான் இருக்கு, முடிதான் வெளுப்பா இருக்கு. 40 வந்தா வெள்ளெழுத்து, அது யாருக்கும் உள்ள தலையெழுத்து. அதனால தான் அப்படி ஆட்டம் போடுறியா? உங்களே சொல்லி குத்தம் இல்ல. உங்களுக்காக மாடா உழைச்சு ஓடா தேரனே என்ன சொல்லணும்? குற்றம். தாயார் சுமையோ சில மாதம், தகப்பன் சுமையோ பல காலம். தாயார் சுமையோ சில மாதம், தகப்பன் சுமையோ பல காலம். சுமப்பவன் தானே சம்சாரி, இதை சுமையாய் நினைப்பவன் சந்நியாசி. 40 வயதில் நாய் குணம், அதை நாம் தான் தெரிஞ்சு நடக்கணும். 60 வயதில் செய் குணம், அப்ப அனுசரிச்சு நாம் அணைக்கணும். எனக்கு இந்த குடும்ப வாழ்க்கை வெறுத்து போச்சு. நான் பேசாம சன்னியாசியா போய் தொலைக்கிறேன். ஆண்டவன் சலிச்சா படைப்பேது, ஆலயக்கெல்லாம் பிடிப்பேது. ஆண்டவன் சலிச்சா படைப்பேது, ஆலயக்கெல்லாம் பிடிப்பேது. வீட்டுக்கு வீடு வாசப்படி, இதை உணர்ந்தே வாழணும் நல்லபடி. நான் என்னதான் செய்யணும்னு சொல்றேன்? குடும்பத்தை நீங்க நேசிக்கணும், குழந்தை கூட பேசிக்கணும். கோபத்தை கொஞ்சம் அடக்கிக்கணும், நீங்க கொல்லுன்னு சிரிச்சிட பழகிக்கணும். 40 வயதில் நாய் குணம், அதை நாம் தான் தெரிஞ்சு நடக்கணும். 60 வயதில் செய் குணம், அப்ப அனுசரிச்சு நாம் அணைக்கணும். இந்த பக்கம் வர, அந்த பக்கம் வர, அந்த பக்கம் வர, இந்த பக்கம் வர. நாடகம் ஆடுறியா என்ன? எல்லோர் வாழ்க்கையும் நாடகம் தான், இருக்கிற வரையில பாடகம் தான். எல்லோர் வாழ்க்கையும் நாடகம் தான், இருக்கிற வரையில ஆடகம் தான். 40 தான் அதில் இடைவேளை, கொஞ்சம் நரையும் திரையும் வரும் வேளை.
போடுறியா? உங்களே சொல்லி குத்தம் இல்ல. உங்களுக்காக மாடா உழைச்சு ஓடா தேரனே என்ன சொல்லணும்? குற்றம். தாயார் சுமையோ சில மாதம், தகப்பன் சுமையோ பல காலம். தாயார் சுமையோ சில மாதம், தகப்பன் சுமையோ பல காலம். சுமப்பவன் தானே சம்சாரி, இதை சுமையாய் நினைப்பவன் சந்நியாசி. 40 வயதில் நாய் குணம், அதை நாம் தான் தெரிஞ்சு நடக்கணும். 60 வயதில் செய் குணம், அப்ப அனுசரித்து நாம் அணைக்கணும். சிவனே, எனக்கு இந்த குடும்ப வாழ்க்கை வெறுத்து போச்சு. நான் பேசாம சன்னியாசியா போய் தொலைக்கிறேன். ஆண்டவன் சலிச்சா படைப்பேது, ஆலயக்கெல்லாம் பிடிப்பேது. ஆண்டவன் சலிச்சா படைப்பேது, ஆலயக்கெல்லாம் பிடிப்பேது. வீட்டுக்கு வீடு வாசப்படி, இதை உணர்ந்தே வாழணும் நல்லபடி. நான் என்னதான் செய்யணும்னு சொல்றேன். குடும்பத்தை நீங்க நேசிக்கணும்.